வணக்கம். நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா சளிக்கு வந்து பார்த்தோன்னா உணவு ரெடி பண்ணிக்கிறோம். இதை சாப்பிட்டா வந்து பார்த்தோன்னா சளி வராது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா முட்டையை எடுத்து நல்லா வேச்சிக்கணும். அந்த முட்டையை எடுத்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டாக வந்து பார்த்தா என்ன சொல்ல போகிறோம்னா அறுத்துக்கணும். அறுத்து வைக்கணும். ரெண்டு ரெண்டாக எத்தனை முட்டை சாப்பிட்லாம் சார் அப்படின்னா ஒரு 3 முட்டை 4 முட்டை. ஒன்றுலாம் சாப்பிட்டா செட் ஆகாது. நல்லா 2 முட்டையாவது மினிமம் சாப்பிட்ணுமா இருந்துச்சு. அப்போ தான் வந்து பார்த்தோன்னா சளிக்கு வந்து பார்த்தா நல்லா கேட்குமா இருந்தது. சளிக்கு வந்து பார்த்தா நிறையா இங்கிலீஷ் மெடிசன்லாம் நிறையா இருக்குது. இங்கிலீஷ் மெடிசன் இருந்தாலும் பட் இந்த மருந்து தான் வந்து பார்த்தோன்னா சிறப்பாக இருக்கும். கட் பண்ணி முடிச்சுக்காப்புனா இப்போ நம்ம லைட்டாக மிளகாய் தூள் வந்து பார்த்தோன்னா இப்போ தூவுற மாதிரி என்ன பண்ணணும், அழகாக வந்து பார்த்தா தூவி விடணும். எல்லாத்துக்குமே மிளகாய் தூள் தூவிட்டு எல்லாத்துக்குமே நல்லா கொஞ்சம் சிறப்பாக மிளகாய் தூள் போடணும். ஏன்னா கொஞ்சம் காரம் சளியை வந்து பார்த்தா முடிக்கும். அதனால் கொஞ்சம் தேவைப்படும். அதுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன், நீட்டாக வந்து அழகாக எல்லாத்துக்குமே மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு முடிச்சிருங்க. மிளகாய் தூள் அந்த மாதிரி நல்லா பறிப்பு விடணும். அது மாதிரி நல்லா பறிப்பு விட்டு அடுத்து நம்ம போடுறது வந்து பார்த்தோன்னாக்கா மிளகு தூள். நம்ம ஆளுங்களுக்கு மிளகாய் தூளுக்கும் மிளகு தூளுக்கும் வித்தியாசம் தெரியாது. மிளகாய் தூள் வேறு, மிளகு தூள் பெப்பர் நல்லா போடணும். நல்லா வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக முட்டை ரவுண்டாக ஒன்று பண்ணால் ஃபுல்லாக வந்து சுற்றி விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தோன்னா சளி வந்து பார்த்தா உடனே கேட்கும். நல்லா மிளகு பெப்பரை வந்து பார்த்தா நல்லா தூவி விடுங்க. எல்லாத்துக்கும் பெப்பரை ஃபுல்லாக தூவி விட்டுட்டு இது 2 சாப்பிட்டா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், லைட்டாக ஒரு உப்பு போடலாம். ஏன்னா உப்பு வந்து பார்த்தா ஆன்டிபயோட்டிக் தான். நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து எல்லாமே வந்து பார்த்தாங்களே உணவு எல்லாமே மருந்தாக பயன்படுத்தணும். சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். நம்ம சாப்பிடக்குள்ள ஐயோ இது சாப்பிட்டா செட் ஆகாதுன்னு சாப்பிட்டா கண்டிப்பாக செட் ஆகாது. என்ன பண்ண லைட்டாக வந்து பார்த்தா உப்பு கொஞ்சம் அடுத்ததுக்கு அப்புறம் உப்பு கொஞ்சம் லைட்டாக என்ன பண்ண எல்லாத்துலேயுமே நான் சொல்ல உப்பு எல்லாம் போட்டாக்கல சிறப்பாக இருக்கும். ஸோ இப்படி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பயங்கரமாக இல்லை. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சளி வந்து பார்த்தா உடனே கேட்கும். அதனால் உப்பு எல்லாம் போட்டு நீட்டாக அழகாக உப்பு வந்து பெப்பர் லைட்டாக போட்டு உப்பு தூள் லைட்டாக போடுங்க. நிறையா போட்டுறாதீங்க. பெப்பரை அதிகமாக போடணுமா இருந்துச்சு. அப்படியே என்ன பண்ணலாம், அழகாக வந்து பார்த்தா எடுத்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து அப்படியே சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தா அவ்வளோ இதாங்க இப்படி தான் ரெடி பண்ணி என்ன பண்ணால் ஒவ்வொரு பீஸாக எடுத்து என்ன பண்ணணும், அழகாக வந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டீங்கனாக்கா சளி வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக வந்து பார்த்தா குணமாகும். இப்படி தான் சாப்பிட்ணும். நான் சாப்பிட்ற மாதிரி தான். சிறப்பாக இருக்குது, சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும் சாப்பிடக்குள்ள. அவ்வளோதாங்க. இது சாப்பிட்டா போது சளிக்கு சிறப்பான மருந்து, நல்ல மருந்து. எல்லோரும் சாப்பிடுங்க. எப்படி இருக்குது கமெண்டில் கொடுங்க.